நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நம்மளுடைய நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய நன்மையை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த 2025 மே மாதம் மறக்கவே முடியாது. கடந்த மாதத்தை நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே அதிகமாக ஆவலுடன் எதிர்பார்த்த குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்குள்ளே உள்ள நுழைஞ்சார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவான் கேது பகவானுமே இந்த மே மாதம் எண்டில் தான் கேது பகவான் கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளேயும், ராகு பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசிலேருந்து கும்ப ராசிக்குள்ளே பயிற்சியானாங்க. இந்த ரெண்டு பயிற்சியுமே 12 ராசிக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி நம்ம 2 வீடியோலையுமே பார்த்துருப்போம். ஸோ பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மாதம்தான் அதனுடைய ஆரம்பத்தின் துவக்கம் என்ன சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் என்னென்ன எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கோ, ஸோ அதனுடைய செயல்பாடுகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி ஜூன் மாதத்தின் கிரக நிலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த 9 கிரகங்களில் சந்திர பகவானை தவிர்த்து மற்ற 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ, ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம பலன்கள் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் புதன் பகவானும் அமர்ந்திருப்பார். அதே போல் இந்த மாதத்தின் துவக்கத்தில் செவ்வாய் பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார். அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசியில் கேது பகவானும், அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா டைரெக்டாக 7ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பார். மற்ற கட்டங்கள் எல்லாமே கிரகங்களே இல்லை. ஸோ டைரெக்டாக என்ன ஆகுது, கேது பகவானுக்கு அடுத்து ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருப்பார். சனி பகவான் மீனத்திலும், நம்மளுடைய மேச ராசியில் சுக்கிர பகவானும் அமர்ந்திருப்பார்கள். அதுக்கு அடுத்து சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக 15ஆம் தேதிக்கு மேலே மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா புதன் பகவான் ஸ்டார்டிங்கிலே 7ஆம் தேதியே மிதுன ராசிக்குள்ளே போயிடுவார். அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு 22ஆம் தேதி வரையும் தான் மிதுன ராசியில் இருப்பார். கடகராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கிரகங்கள்லேயே 2 கட்டங்கள் 3 கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகம் புதன் பகவான் தான் இந்த மாதத்தில். ஸோ அப்போ புதனுடைய ஆதிக்கம் இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம். ஸோ புதன் பகவான் 22ஆம் தேதி 6ஆம் மாதம் என்ன பண்ணுறாருன்னா கடகராசிக்குள்ளே நுழைஞ்சிடுவார். ஸோ அதே போல் கடகராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான், அதாவது செவ்வாய் கடகத்தில் நம்ம நீஷோன்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் வலு கம்மி, கடகத்தில் செவ்வாய்க்கு ஆதிக்கம் கம்மி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிற செவ்வாய் நீஷம் இருந்து விடுபட்டு கரெக்டாக சிம்ம ராசிக்குள்ளே எத்தனாம் தேதி உள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாயும் கேதுவும் இணைந்து செயல்பட போகிறாங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு, விருச்சக ராசி காலபுருஷன் ராசிக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடத்தில் அமர்ந்தது என்னுடைய குற்றமா, பொருள் குற்றமா சொல்லி இந்த கவிஞர்கள் பாடுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் உங்கள் மனசுக்குள்ளே அவ்வளோ கற்பனைகள் ஓடும். எங்களுக்கு மட்டும் ஏங்க இப்படி போராட்டம், நாங்கள் மட்டும் ஏன் போராடுறோம் அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்கு அதிகமாக வரும். ஸோ அதுக்கேற்றவாறு கிரகங்களும் உங்களுக்கு சில சிக்கல்களையும் சில பிரச்சனைகளையும் கொடுத்துருக்கும். ஸோ அந்த நிலையிலிருந்து இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து நீங்கள் என்ன மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. நம்மளுடைய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு போயிருக்காரு, 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போ குரு 8க்கு போயிட்டார், குரு பார்வையும் எங்களுக்கு கிடையாது. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்துடன் இருக்கீங்கன்னா உறுதியாக இந்த மாதம் துவக்கத்திலிருந்து மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது. கட்டாயமாக எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் போய் வேலை பார்ப்பீங்க. கோச்சார கிரகங்கள் ரீதியாக மட்டும்தான் சொல்கிறேன், அதையும் அழுத்தமாக சொல்லிக்கிறேன். ஓகேவா? இந்த கிரக அமைப்பு ரீதியாக இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் வேலைக்கு போவதற்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு. யாரெல்லாம் சேல்ஸ் ரெப்பாகவோ அல்லது பிஸ்னஸ் விஷயமாக வெளியே ரன்னிங்கில் இருக்கீங்களோ, அதாவது ஒரு இடத்துல நிலையாக இல்லாமல்
மூவபிளில் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான மாதம். அதை தவிர்த்து யார் ஒரு இடத்துல காலையில் போய் உட்காந்து சாயங்காலம் வரையும் அந்த இடத்துல தான் இருப்பேன், வேலை முடிந்தனி ஒரே இடம் ஒரே ஆஃபீஸில் தான் இருந்து வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் இடமாற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுதான் கிரகத்துடைய இந்த மாத துவக்கத்தில் ஒரு விஷயம். சரி, என்ன மாற்றம் கிடைக்கும்? சந்தோஷமான மாற்றம் இல்லையா அப்படின்னா, பொருளாதாரம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும், நிம்மதியான தூக்கம் இருக்கும், உங்களுடைய புத்தி கூர்மை இன்னும் கொஞ்சம் வலுவாகும். அதன் மூலமாக நிறைய புது புது விஷயங்களை கண்டுபிடிப்பீங்க. புதுமையான விஷயங்களை செய்கிறான்ப்பா, பரவாயில்லப்பா, இவனுக்கு ஏதோ ஒரு திறமை இருக்கியா அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாருமே பாராட்டக்கூடிய அமைப்பில் செயல்பாடுகள் இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வீடு கட்டலாம். ஏன்னா உங்களுடைய ராசியின் அடிப்படையில் விரைய செலவுகள் உண்டு. அந்த விரைய செலவு சுப செலவுக்காக ஏற்படுத்திக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தை பார்க்காரு குரு. அப்படி பார்க்கும்போது சுப செலவுகள் ஏற்படுத்துவது மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு. இப்போ அஸ்திவாரம் போடுங்க, அஸ்திவாரம் கட்டாயமாக போடுங்க. ஒரு இடம் வாங்குங்க, இடம் வாங்குறதுக்காக முதலீடு செய்யுங்க, அல்லது ஒரு வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் எடுங்க. ஸோ இப்படி எடுக்கும்போது உறுதியாக உங்களுக்கு இந்த மாதம் துவக்கத்தில் நீங்கள் போடுற அஸ்திவாரம் ஒரு வருடத்தில் முடித்து வைக்கக்கூடிய அற்புதமான வருடமாக இருக்கும். சரியா? அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய விருச்சக ராசியில் உள்ள நேயர்கள் பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள் எடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு, புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் ஒன்று பண்ணியிருக்கேன், இன்னொரு தொழில் தொடங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இவனால் நானே தனித்து போராடுறேன், எனக்குன்னு யாருனே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த நம்மளுடைய விருச்சகராசிக்காரங்களுக்கு இளைய சகோதரர்கள் உதவி செய்வாங்க, மூத்த சகோதர சகோதரிகளும் உதவி செய்வாங்க. உங்களை விட வயது குறைந்த அல்லது உங்களோட வயது குறைந்த உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாகவும் இருக்கலாம், அல்லது உங்கள் கூட பயணிக்கிற வேலை பார்க்குற நபர்களாக இருந்தாலும் அவங்க இனிமேல் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. மூவபுள் அப்படிங்கிற மாதிரி உங்களை இந்த இடத்த விட்டு நகர்ந்து நீ வெற்றி பெறுவாய் என்று அவங்க வார்த்தைகள் மூலமாகவோ இல்லை கை கொடுத்து தூக்கி விடுறது மூலமாகவோ உங்களுக்கு வெற்றிகள் ஏற்பட போகுது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய விருச்சகராசியில் பெண்களுக்கு தங்க நகைகள் வாங்குவதற்கான அமைப்புகள் இந்த மாதத்தில் உண்டு. ஸோ கோல்டு லோன் வாங்கலாம், அல்லது தங்கமாக பணம் கொடுத்து தங்கம் வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம், தங்க செயின் வாங்கிட்டு வரலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தங்கம் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கிறது. ஐயா தங்க காயினாச்சும் வாங்கிடுவோமா அப்படின்னா உறுதியாக வாங்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதம் நீங்கள் தங்க காயினோ தங்கமோ வாங்கும்போது இந்த ஒரு வருடத்தில் அதை விட 5 மடங்கு நீங்கள் ஒரு தங்கம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். குருவின் பார்வையின் மூலமாக சனி பகவானின் தாக்கம் உங்களை விட்டு விலக்கிருச்சு. சனி பகவான் நிறையா விஷயங்களை உங்களை டிப்ரெஷன் பண்ணிட்டார். 2.5 வருஷம் ரொம்ப போராடிட்டீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஸோ அந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றம் உண்டு. ஸோ அதே போல் உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் கிட்டத்தட்ட கடகத்திலேருந்து இப்போ தான் வெளியே வர்றாரு. இந்த மாதம் துவக்கத்தில் தான் வராரு. அப்போ எடுக்கிற முயற்சி எல்லாமே தோல்வியாக இருந்த நிலை மாறி நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே இனிமேல் வெற்றியாவதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி இதை செஞ்சால் செவிச்சிடுவோம் அப்படின்னு நீங்கள் போயிருப்பீங்க. கடைசி என்ன பண்ணியிருப்பாங்க, நீங்கள் என்ன பிளான் பண்ணீங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக காப்பி அடித்த மாதிரி செஞ்சு உங்களை லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அது நிறைய போராடிருப்பீங்க. அந்த நிலையிலிருந்து இந்த கிரகங்களுடைய ஒரு உதவி மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க. அதே போல் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட போகுது. அதாவது குடும்ப பெண்களுக்கு உங்களுடைய மாமனார் மாமியார் ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்க, இல்லை அவங்க புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா இனிமேல் அவங்க உங்கள் மேலே ஒரு அன்பு காட்டுவாங்க. ஸோ உங்களுடைய முழுமையான அன்பை புரிஞ்சுக்கிடுவாங்க, ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க, முன்னேற்றத்தை கொடுப்பாங்க. ஆனால் என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்கள போய் என்ன நினைப்பாங்கன்னா, நீங்கள் அவங்கள்ட்ட போய் பேசணும்னு நினைப்பாங்க. என்னால் எதுவுமே இல்லை, நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு கேட்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ முடிஞ்சளவு கேட்டுட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது, கவலைப்பட வேண்டாம். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, உண்மையானவர்கள் தோற்று போவதில்லை என்ற வார்த்தைக்கு ஏற்றவாறு விருச்சக ராசி என்பவர்கள் உறுதியாக
வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மாதம் துவக்கத்தை எடுத்துக்கொள்ளலாம். விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல கொஞ்சம் விரயங்கள் ஜாஸ்தியா இருக்கும். விருச்சிக ராசி என்பர்கள் முதல்லயே நான் நெகட்டிவா சொல்றேனேன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ராசி ஆரம்பிக்கும் போது இந்த ஜூன் மாதத்துல விருச்சிக ராசி என்பர்களுக்கு 8ஆம் இடத்துல இந்த குரு பகவான் இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல ராகு பகவான். கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மருத்துவ செலவுகள், வயதானவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத உடல் உபாதைகள் திடீர்னு வந்து போறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால கொஞ்சம் எதுவும் தேவையில்லாம செலவு பண்ணாதீங்க. உங்களுடைய சேவிங்ஸ்ல இருந்து எடுத்து எதையாவது தேவையில்லாம செலவு பண்ணி நீங்க மாட்டிக்கொள்ள கூடாது. அதுக்குதான் முதல்லயே ஒரு எச்சரிக்கையா தான் அந்த ஃபர்ஸ்ட் லைனா உங்களுக்கு சொல்றேன். இந்த விருச்சிக ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா நிறைய ஒரு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து அந்த கவனத்தின் பேர்ல சில விஷயங்களை அதை இழந்துருவாங்க. அந்த அந்த ஒரு பாசம்ன்ற ஒரு விஷயத்துல அந்த கணவன் மனைவி அந்த குடும்பத்துல யார் மேதாவது ஒரு பாசம் அதிகமா வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த பாசத்தின் மிகுதியினாலேயே அந்த பிரிவை சந்திப்பவர்களும் நம்ம விருச்சிக ராசி என்பர்கள் தான். இவர் எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்ட ரொம்ப பாசமா இருக்காரு, இது தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு கேரக்டரை சந்தேகப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இவர்களாகவே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வரும். ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி எப்போதுமே வாழ்க்கையில அவமானம், அசிங்கம், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள், நோய் தொந்தரவுகள் இது எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு பாசம் வைக்கிறீங்க, ஒரு யதார்த்தமான ஒரு பாசத்தையோ நேசத்தையோ வைக்கிறீங்க, அந்த பாசமும் நேசமும் உங்களுக்கு எதிரியாக மாறிடுது. இதை யாருமே நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டீங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் இது கொடுக்குமா அப்படின்றதெல்லாம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவிற்கு உங்களுடைய சில குணாதிசயங்களே உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் உங்களுடைய 9ஆம் இடமான அந்த பாக்கிய ஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றாரு. இந்த மாதத்துல நீச்சமா இருந்தாரு. இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன செஞ்சாலும் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்களுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தனக்குத்தானே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருந்திருக்கும். என்ன செஞ்சாலும் அது நமக்கு சரியா வரமாட்டேங்குது, ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலையில இருந்துகிட்டே இருப்பீங்க. அது எல்லாமே இந்த காலகட்டம் மிகவும் ஒரு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால 10ஆம் இடத்துல அந்த செவ்வாயும் கேதும் சேர்ந்து பயணிக்கும் போது தொழில்ல நல்ல ஒரு ஸ்டேபிளான பொசிஷன், அதாவது நிரந்தர தன்மைன்றத இந்த காலகட்டத்துல பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ராசி என்பர்களுக்கு தொழில் மூலமான அதிகப்படியான வருமானங்கள் 11ஆம் இடத்துல இருந்த அந்த கேது 10ஆம் இடத்துக்கு போறதுனால அந்த தொழில இருந்த லாபங்கள் அளவு குறைவா இருந்திருக்கும். இந்த ஜூன் மாதத்துல இருந்து அதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் எல்லா பிரச்சனைகளையும் விட உங்களுக்கு இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் கொஞ்சம் தொந்தரவை கொடுக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். அதனால இடைவிடாமல் சில பிரார்த்தனைகளை செஞ்சுட்டே வாங்க. இந்த மாதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேண்டுதல்கள் வச்சுக்கோங்க. உங்களுடைய தெய்வத்துக்கு எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல்களை வச்சுக்கிட்டே வாங்க. ஏன்னா சில விஷயங்களை நம்ம சாதகமாக்கணும் அப்படின்னா அங்க ஒரு தெய்வ பலம் உங்களுக்கு கண்டிப்பா தேவை. எப்படி ஒரு அரசன் அரசாட்சி அமைக்கிறான் அப்படின்ற போது ஒரு பக்கபலமாக 10 அமைச்சர்களை வச்சுக்கிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கபலமாக ஒரு கோயிலை கட்டிட்டு இந்த ஒரு தெய்வ பிரார்த்தனை இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் ஒரு அரசாட்சியே. அதே மாதிரி தான் நீங்க விருச்சிக ராசி என்பர்களும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆளுமை பண்ணக்கூடிய ஒரு திறன் இருக்கு, எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையும் இருக்கு. ஆனால் அத பக்க பலமாக சில தெய்வ பலங்களை நீங்க
பக்கத்துல வச்சுக்கோங்க. கண்டிப்பா அந்த பிரார்த்தனைகளை வச்சுக்கோங்க. கண்டிப்பா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிச்சயமான ஒரு நிவர்த்தின்றது இந்த மாதத்துல கிடைக்கும். அதனால உங்களுக்கு இந்த ராசி என்பர்களுக்கு அந்த ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். யார்கிட்டயும் போய் விருச்சிக ராசி என்பர்கள் நீங்களா போய் பழகக்கூடாது. பழகுனீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகளை கண்டிப்பா கொடுக்கும். இப்ப புதுசா நீங்க ஒரு கல்லூரி பருவத்துக்கே போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல தேவையில்லாத நபர்களோடு பழக்கங்களை நீங்க விலக்கி கொள்ளணும். அது இல்லாம நீங்களே அவங்களுக்குள்ள ஒரு மிங்கல் ஆகணும் அப்படின்னு நினைச்சு நீங்க சில வேலைகளை செய்யும் போது அங்க தேவையில்லாத பிரச்சனைகள் உருவெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு டைமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் உங்களுடைய 5ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால குழந்தை பிறப்புக்காக சில வளர்ச்சிகளை, அதாவது சில மருத்துவ செலவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த காலகட்டம் 2வது குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களும் அதற்குண்டான ஒரு வாய்ப்பாக தான் இந்த மாதம் அமைய போகுது. அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த சில பிரிவுகள் சில நேரத்துல அது ஒன்று சேர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கும்போது குரு பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார், திடீர் சங்கடத்தையும் கொடுப்பார். அதனால அந்த ஜூன் மாதம் பாத்தீங்கன்னா 2வது குழந்தை பெத்துக்கிறதுல ரொம்ப நல்ல ஒரு அமைப்பாக தான் இந்த மாதம் இருக்கு. அதனால யாரெல்லாம் எங்களுக்கு ஒரு குழந்தை தான் இருக்கு, இன்னொரு குழந்தை பெத்துக்கணும் ஆசைப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் தாராளமா இந்த மாதம் அதற்குண்டான நீங்க முயற்சிகள்ல ஈடுபடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் 2வது திருமணம் பெருமளவுக்கு எனக்கு செட் ஆகுமா, நான் என்னுடைய விவாகரத்து வழக்குகள் ஆயாச்சு, நான் தனி மரமா இருக்கேன், எனக்குன்னு இன்னொரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வளர்ச்சிகள் எல்லாமே அமையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது.